பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால கடந்திட்ட வாரங்களில் சத்திய வசனங்களை நாம் ஆராய்ந்து அறியும்படி, கெபியின் அனுபவங்கள் என்கிற தலைப்பிலே ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த வாரம் கர்த்தர் என்னுடைய ஊழிய பாதையில் நான் வேதாகமத்தை வாசிக்கும் போது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னுடைய ஆவியை ஏவினபடினால் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு தேவன் ஏற்படுத்திய மாறுதல்கள், இல்லைன்னா தேவன் உண்டாக்கிய மாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அறிமுக உரையை நம்ம பார்ப்போம். ஒருவேளை உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரலாம், ஆண்டவர் மாற்றுவாரா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் எதையும் மாற்றுகிறவர் அல்ல, சரிங்களா? அதாவது மனம் மாற மாட்டார். பைபிள் சொல்லுது, மனம் மாற அவர் மனுபுத்திரர் அல்ல. அவர் மனம் மாற மாட்டார். சில காரியங்களை அவர் மாற்றி அமைப்பார். அப்படி சில காரியங்களை அவர் மாற்றி அமைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா தியானிக்க போறோம். ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜாவை பார்த்து மரித்து போவீர் அப்படின்னு சொன்னது யாரு? கர்த்தர் தான் சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் தான் சொல்லிவிட்டாரு. அப்போ எசேக்கியா ராஜா அழுகிறாரு. அழுத உடனே கர்த்தர் சொல்றாரு, சரி போ, ஒரு 15 வருஷம் என்ன பண்ணு, அவன் ஆயுசுனால கூட்டி விடு. அங்க ஒரு சின்ன மாறுதல் வருது. அதே போல ஆகாப் ராஜாவுக்கு விரோதமா கர்த்தருடைய வார்த்தை வரும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொன்னது யாருன்னா எலியா. சொன்ன உடனே என்னாச்சு, இந்த ஆகாப் ராஜா கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தி ரெட்டுடுத்தி வஸ்திரங்களை கிழித்து சாம்பல போய் விடுவான். உடனே கர்த்தர் சொல்வாரு, ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அதனால இந்த பொல்லாப்பை அவனுடைய நாட்கள்ல வர பண்ணாமல் அவன் பிள்ளையினுடைய நாட்கள்ல வர பண்ணுவேன் அப்படிம்பாரு. அப்போ ஒரு சின்ன மாற்றம். இப்படி ஆங்காங்கு தேவன் சில காரியங்களை மாற்றி இருக்கிறார். ஏன்னா மாற்றத்தை உண்டாக்குறது யாருன்னா தேவன் தான் மாற்றுவார். அவர் எந்தெந்த காரியத்துல அப்படி மாற்றங்களை கொண்டு வந்தார். அதனாலதான் தேவன் ஏற்படுத்திய மாற்றங்கள். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது, பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். எபிரேயர் எழுதின நிருபம். எபிரேயரை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தி அங்க இருக்கு. என்னன்னு தெரியுமா? எபிரேயர் 7வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால். என்ன மாற்றப்பட்டிருக்கான்? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கு. அடுத்த வார்த்தை கீழே போட்டிருக்கு, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியது ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியத்துவத்துல இல்லைன்னா ஆசாரியர்களா இருப்பது யாருன்னா லேவி கோத்திரத்தில் உள்ளவர்கள் தான் ஆசாரியர்கள். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோ யூதா கோத்திரத்துல வர்றாரு. அப்ப நல்லா கவனிக்கணும். அதனாலதான் அவர் இங்க எழுதுறாரு, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது. என்ன மாற்றப்பட்டது? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது. எப்படி? ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரியத்துவம் அல்ல, இல்லைன்னா ஆரோனுடைய முறைமையின்படி இப்பொழுது அழைக்கப்படாமல் இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்டார். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஆரோனுடைய முறைமையின்படி தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி. ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படுவது பழைய ஏற்பாடு, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்படுவது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்டால் ஆசாரியன் வேலையை மாத்திரம்தான் செய்ய முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எப்படி ஏற்படுத்தினார் தெரியுமா? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. எப்படி? ராஜாவாகவும் இருப்பார், ஆசாரியராகவும் இருப்பார். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதும்போது பரிசுத்தவான் எழுதுகிறார், ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது. ஆசாரியத்துவத்தை அவர் மாற்றினார். இப்ப நம்மளாம் யாரு? ராஜாக்களா இருக்கிறோம், ஆசாரியர்களா இருக்கிறோம். அப்போ ஆசாரியத்துவம் என்ன செய்யப்பட்டிருக்கு? மாற்றப்பட்டிருக்கு. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாமே அப்படிங்கிறாரு. அதை பற்றி கொஞ்சம் தள்ளி அப்புறம் பார்ப்போம். இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். தானியேல்ல படிக்கும்போது ஆண்டவரை குறித்து தானியேல் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? நான் படிக்கிறேன். தானியேல் 2வது அதிகாரம் 21ஆம் வசனம் போட்டிருக்கு. அவர் காலங்களையும்
சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் யாரு? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ஒரு காரியத்துல மாற்றத்தை கொண்டு வர கர்த்தரால முடியும். ஏன்னா அவர் தான் மாற்றங்களை உண்டாக்குகிறவர், இல்லைன்னா மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர். வேதத்தில் அநேக இடங்கள்ல சில மாற்றங்கள் நடந்திருக்கிறது. சில காரியங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவர் என்னென்ன காரியங்களை மாற்றினார், எப்படியெல்லாம் மாற்றினார் என்பதைத்தான் இந்த வாரம் நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய கண்களை திறந்து வேதத்திலிருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனம் தெளிவா சொல்லுது, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது. அதே போல ஆண்டவர் நினைச்சா காலங்களையும் பிரமாணத்தை என்ன செய்வார்னா அவர் மாற்றுவார். சமயங்களையும் அவர் என்ன செய்வார்னா மாற்றுவார். மாறாத பிரமாணம் இருக்கு. கடலுக்கு அவர் மாறாத பிரமாணம் விட்டிருக்கிறார். சூரியனுக்கு மாறாத பிரமாணம், அது கிழக்குல தோன்றி மேற்கில் மறையும், அந்த பிரமாணம் மாறாது. அதுக்கும் சில வசனங்கள் இருக்கு. நீங்க எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிங்கன்னா அவர் சொல்லுவாரு, வானத்துக்குரிய பூமிக்குரிய நியமனங்கள் இல்லாமல் போகுமே ஆனால், இல்ல மாறுமே ஆனால் என் தாவீதுக்கு நான் செய்த காரியம் மாறும் அப்படிம்பாரு. ஏன்னா தாவீதுக்கு உள்ளதை அவர் மாத்தல. ஆனால் சவுலை விட்டு அவருடைய கிருபை என்ன பண்ணிட்டுனா விலகிச்சு. இப்ப நான் அதுக்குள்ளலாம் ரொம்ப போல, உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்றேன். சில இடங்களில் சில காரியங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்படி கர்த்தர் மாற்றின காரியங்கள் என்ன என்பதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். சரியா? அப்போ ஆசாரியத்துவத்தை மாற்றினார். அதே போல நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. சரியா? இப்போ பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுக உரைக்காக சொல்லிட்டு, நாளை முதல் எந்தெந்த இடத்தில் என்னென்ன காரியங்களை கர்த்தர் மாற்றினார் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். சரியா? இப்போ படிக்கிறேன் பாருங்க, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். எண்ணாகமோ 14வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கு, நான் படிக்கிறேன். எண்ணாகமோ 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள். என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள். என்ன வந்துச்சா? உடன்படிக்கையில ஒரு மாறுதல் வருது. அவர் மாற மாட்டாருங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆனால் மாற்றங்களை அவர் உண்டாக்குவார். நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கர்த்தர் சொல்லுவாரு, ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் கட்டுவேன், நாட்டுவேன் அப்படின்னு நான் சொல்றது உண்டு. அப்படி நான் சொல்லும்போது அந்த ஜனங்கள் தொடர்ந்து எனக்கு விரோதமாய் பாவங்களை செய்வார்களே ஆனால் நானும் நான் சொன்னதை செய்யாதபடி மனம் மாறுவேன் அப்படிங்கிறாரு. அது எரேமியாவில் இருக்கு. அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், சில நேரங்களில் சில இடங்களில் கர்த்தர் சில காரியத்தை மாற்றுகிறார். இப்போ பாருங்க, கானான் தேசத்துக்காக அவர்களை அழைத்து வந்தார். எகிப்திலிருந்து அவங்கள புறப்பட பண்ணி 10 விதமான வாதைகளை கொடுத்து புறப்பட பண்ணி, செங்கடலை பிளந்து வழியிலே வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்து, பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி சம்பவத்திலும் அவங்களை வழிநடத்தி வந்த கர்த்தர் சொல்றாரு, நீங்க யாரும் கானானுக்குள்ள போக மாட்டீங்க, உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்? 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் அப்புறம் போவாங்க. 21 வயசுக்கு மேல இருக்கிற நீங்க யாரும் எங்க போக மாட்டீங்க? கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டீங்க. உங்கள் பிரேதங்கள் இந்த வனாந்தரத்தில் விழும் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. என்னாச்சு? அப்ப அங்க சொன்னது என்னாச்சு? அந்த யாத்திராகமும் அதுல படிச்சீங்கன்னா, ஆரம்பத்துல படிச்சீங்கன்னா கர்த்தர் மோசட்ட சொல்லுவாரு, நான் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவுமே இறங்கினேன். கொண்டு போய் சேர்க்க தான் இறங்கினேன். நலமும் விசாலமுமான தேசம். அப்படிதான் கர்த்தர் சொன்னாரு. என்னுடைய தூதன் உனக்கு முன்னால போவாருன்னு சொன்னாரு. நான் கொண்டு போய் உன்னை சேர்ப்பேன்னு சொன்னாரு. அப்ப கர்த்தர் போய் சொல்றாரா? கர்த்தர் போய் சொல்லல. கர்த்தர் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல் என்ன தெரியுமா? இதுல டைம் தான் மாறுது. 40 வருஷம் இவங்க வீணா கடந்து சுத்தினாங்க. அவர்கள் பிள்ளைகள் போனார்கள், ஆனா இவங்க போக முடியல. அதுதான் மாற்றம்.
அங்க என்ன மாறுதல் வந்துச்சுன்னு தெரியுமா? நீங்க போக முடியாது, ஆனா அவன் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? போவாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என்னை விசுவாசியாதபடியினால், நீங்கள் 10 முறை என்னை பரீட்சை பார்த்தபடினால், எனக்கு விரோதமாய் நீங்கள் அழுது என்னை விசுவாசியாமல் போனபடினாலே நீங்கள் யாரும் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். அப்ப என்ன வருது? இப்போ ஒரு மாற்றம் வருதுல்ல. இதைத்தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போறோம். தேவன் ஏற்படுத்தின சில மாற்றங்கள். இப்ப தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ற சொல்றாரு. ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? எப்பா நீங்க போக மாட்டீங்க. ஆரோனும் போல, மோசையும் போல. யாரு போனா? யோசுவாவும் காலேப் மட்டும்தான் போறாங்க. தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா கடைசி காலத்துல வாழ்றோம். நம்ம பரலோகத்துக்கு போனோம், அவரோடு கூட வாழணும், அவர் சமூகத்துல நம்ம காணப்படணும். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இன்று இருக்குமே ஆனால் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படணும். சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பிரயாசம் எல்லாம் இந்த பூமிக்குரியது அல்ல. பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவினிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் மற்ற எல்லாரை விட நாம் பரிதபிக்கப்படத்தக்கவங்களா இருப்போம். இந்த பூமிக்காக நம்ம பிரயாசப்படலை, இந்த பூமிக்காக நம்ம ஓடலை. பரலோகம், அந்த பரலோகத்துக்கு நம்ம போய் சேரணும். ஏன்னா இந்த ஜனங்கள் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை பார்த்தார்கள். மாறுதல் வருது, நீங்க யாரும் போக மாட்டீங்க அப்படின்ட்டாரு. ஏங்க அவங்க பஸ்காவை புசிச்சு செங்கடலை கடந்து சந்தோஷமா ஆரவாரமா புறப்பட்டு வந்தவங்க. ஆனா அவங்க போல. ஏன்? அது அவர்களுடைய தவறு. அதனாலதான் அங்க போட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து வரவழைத்து ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார். அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்வாரு, சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் அப்படிம்பாரு. ஏன்னா நீங்க இவைகளை அறிய வேண்டும். ஆங்காங்கே சில மாறுதல்கள் வந்தது. அந்த மாறுதல்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நாமும் தேவராஜ்யத்தில் பங்கு பெறுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு முதல் காரியத்தை பார்ப்போம். God bless you.